அன்பு சொந்தங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவர் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கி நம்ம என்ன சமைக்கலான்னு பாருங்கள். நம்ம கேரட்டும் கோதுமை மாவும் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்நாக்ஸு தான் செய்ய போகிறோம். அதுக்கு கேரட்டை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி நம்ம இந்த மாதிரி ஒரு வேக வைக்கிறது இல்லாட்டி இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சோம்னா நல்லா வெந்துடணும். அப்போ தான் மிக்சியில் நம்ம அரைக்கும்போது நல்லா நைஸாக வரும். பாருங்கள், அவ்வளோதான். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக நம்ம அரைச்சிக்க போகிறோம். இதை நீங்கள் இன்னும் ஈஸியாக செய்யணுன்னா நல்லா திருவுறதில் வச்சு திருவிட்டு அதை இந்த மாதிரி ஒரு இலை இல்லாட்டி ஒரு கிண்ணத்தில் வச்சிங்கன்னா இன்னும் சீக்கிரமாக வெந்துடும். அரைக்கிறதும் இன்னும் நல்லா ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இதை இப்போ ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நீங்கள் சீவிட்டு இந்த மாதிரி வேக வச்சு அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். வேகிறதும் சீக்கிரம் வெந்துடும். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டோம். பாருங்கள், இதுக்கு நம்ம தண்ணியே எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இதில் இந்த கேரட்டில் உள்ள தண்ணியில் தான் மாவு பிசைய போகிறோம். இதுக்கு 1 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கோம். நீங்கள் அரிசி மாவு கூட வச்சு செய்யலாம். இதில் இப்போ கோதுமை மாவு 1 கப்பு எடுத்துருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிணைய போகிறோம். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். இதுக்கு நம்மளுக்கு தண்ணியே தேவைப்படாது. இந்த கேரட் இதுலேயே நல்லா மிக்ஸ் ஆயிரும். இனி நம்ம இதை எடுத்துட்டு கையிலே பிசைஞ்சுக்கலாம். ஒரு கரண்டி வச்சு எடுத்து விட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். நான் கையில் எடுத்தனால கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. இப்போ நம்மளுக்கு எந்த பக்குவம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மாவு போட்டு நம்ம பிணைஞ்சிக்கலாம். ஆனால் இந்த 1 கப்பு மாவு கரெக்டாக வந்துச்சு. நம்ம போட்ட கேரட்டுக்கு இந்த 1 கப்பு மாவு போதுமானதாக இருக்குது. இது அரிசி மாவுலேயும் செய்யலாம். மைதா மாவு அவ்வளோக்கா ஹெல்த் இல்லை. ஆனால் இது நல்ல குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். கோதுமை கேரட்டுனால இந்த மாதிரி கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தாகவே இருக்கும். ஒரு நல்ல ஆரோக்கியமான ரெசிபி தான். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம பிணைஞ்சிட்டோம். இப்போ இதுக்கு சின்னதாக வெங்காயம் தக்காளி 2 அரைச்சி வச்சுருக்கோம். பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் வேணால் குடமிளகா போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு இதை நம்மளுக்கு வேணுங்கிற டிசைனில் இதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எப்படிலாம் பிடிக்குமோ அந்த அளவுக்கு நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். நம்ம பால் கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணுவோமே அது போல் இதை உருட்டிக்கலாம். இவ்வளோ பெருசும் போடலாம், சின்னதும் போட்டுக்கலாம், குட்டி குட்டியாகவும் போட்டுக்கலாம். பாருங்கள், இது நீங்கள் உருண்டையாகவும் போட்டுக்கலாம். சின்ன சின்னதாக நீங்கள் உங்களுக்கு என்னென்ன டிசைன் வேணுமோ அத்தனை டிசைன்லேயும் நீங்கள் செஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு தான், நல்லா ஹெல்த்தான டிஷ்ஷும் கூட. நீங்கள் காலையிலேக்கும் டிஃபனாகவும் செஞ்சுக்கலாம், நைட்டுக்கும் செஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பாருங்கள், நம்ம இப்போ வேக வச்ச அந்த பாத்திரத்தில் உள்ள தண்ணியிலே இப்போ மறுபடியும் நம்ம வேக வச்சுக்க போகிறோம். ஏன்னா கேரட்டு வேக வச்ச தண்ணி தான், அதனால் இப்போ அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு தான் பிணைஞ்சிருக்கோம், அதனால் உப்பு போட வேணாம். இப்போ எல்லாத்தையும் அதில் போட்டுக்கலாம். இப்போ
போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக விட்டால் நல்லா வெந்துடும். நம்ம அந்த எண்ணெயிலே பிரட்டி இருக்கனால ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இது நீங்கள் பீட்ரூட் வச்சு செஞ்சுக்கலாம். உங்களுக்கு எந்த காய்கறி பிடிக்குதோ அந்த முள்ளங்கிலேயும் ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த காய்கறி பிடிக்குதோ அந்த காய்கறி இப்படி வேக வச்சு நீங்கள் இதை வந்து ஒரு 10 நிமிஷம் இப்படியே கொஞ்சம் விட்டுட்டோம்னா போதும், நல்லா வெந்துடும். 5 நிமிஷம் வச்சு பாருங்கள். வேகலைன்னா திரும்ப ஒரு 5 நிமிஷம் வைங்க. அவ்வளோதான், வெந்துடுச்சு பாருங்கள். அது நல்லா வளவலன்னு இருக்கனால ஓடி போயிடுச்சு ஒன்று. பாருங்கள், இப்போ நல்லா அதை வடிச்சிட்டு பச்சை தண்ணியில் கொஞ்சம் நல்லா கூல் வாட்டரில் கொஞ்சம் போட்டு அதை வந்து அலசிட்டோம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக வெண்ணெய் போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டால் போதும். இதுக்கு ரொம்ப அதிகமான இது தேவைப்படாது. பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டுக்கலாம். இது ரொம்ப செவன்னு வேகணும்னு இல்லை, கொஞ்சம் வெந்தாலே ஒரு அரை பதம் வெந்தாலே போதும். கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வெந்தால் போதும். அப்போ தான் சாப்பிட்றப்ப நம்மளுக்கு வந்து கடிச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. நம்ம ரெண்டுமே சேர்த்து சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு வெண்ணெயும் ஒரு ஸ்பூனு டேபிள் ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு ஆயிலும் விட்டுருக்கோம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம உப்பு போட்டு அது வேக வச்சுருக்கனால கிரேவிக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக சுகர் போட்டுக்கலாம். இது பாஸ்தா மாதிரி தான் இது ரெடி பண்ணுறோம். ஆனால் அதுக்கு இன்னும் கிரீமு இதெல்லாம் ஊற்றுவோம். அதெல்லாம் எதுவுமே இல்லை. ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. கொஞ்சமாக கறி மசாலா தூள் போட்டிருக்கோம். இதுக்கு வந்து மசாலா அதிகமாக இல்லாமல் தக்காளி டேஸ்ட்டு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லா ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸு தான். சாயங்காலம் போல் கூட நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் போட்டுட்டோம். நீங்கள் டிஃபனாகவும் சாப்பிட்லாம், ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். ரெண்டுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளாக இருக்கும், ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்ல ஹெல்த்தானது. பாருங்கள், கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இது கொஞ்சம் வேகட்டும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குற அந்த கேரட்டு கோதுமை அந்த உருண்டையும் கொத்தமல்லியும் போட்டிருக்கோம். கொஞ்சமாக சோயா சாஸ் விட்டுக்கலாம் ஒரு டேஸ்ட்டுக்கு. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போடுங்க, இல்லாட்டி தேவையில்லை. போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும்.
இந்த கடையில் விற்கிற மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்சோன்னு வெண்ணெய் போட்டுக்கோங்க. இது கூட உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போடுங்க, சின்ன பிள்ளைங்கன்னா சாப்பிட்லாம் அதனால போட்டிருக்கோம். நீங்கள் தேவைப்பட்டால் போடுங்க, இல்லாட்டி போடணும்னு இல்லை. நம்ம முதல்ல போட்ட ஆயிலும் அந்த வெண்ணெயுமே அதுக்கு கரெக்டாகவே இருக்கும். அவ்வளோதான். ஒரு சிம்பிளான நல்ல ஹெல்த்தான ஒரு ஸ்நாக்ஸு தான் செஞ்சுருக்கோம் பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். நல்ல ஹெல்த்தாக இது போல் வந்து நம்ம நிறைய ஸ்நாக்ஸ் நம்ம வீடியோலேயும் இருக்குது. ரொம்ப சிம்பிளாகவும் வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு நம்ம எப்படி டேஸ்ட்டாக சமைக்கலான்னு போட்டிருக்கோம். போய் பாருங்கள் நம்ம வீடியோவில். இப்போ பாருங்கள், நம்ம பாசிப்பருப்பு வச்சு ஒரு சாம்பார் தான் செய்ய போகிறோம். பொங்கல், சாப்பாடு, பொங்கல், இட்லி, தோசைக்கெலாம் இந்த சாம்பார் ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அதுக்கு பாசிப்பருப்பு ஒரு 150 கிராம், சாம்பார் பொடி, தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள் கொஞ்சம், மல்லித்தூள் கொஞ்சம், தாளிக்கிறதுக்கு கடுகு, சோம்பு, கொஞ்சம் மிளகு, வரமிளகா, பீன்ஸு, கேரட்டு, பச்சை மிளகா, ஒரு கத்திரிக்காய், தக்காளி 2, வெங்காயம் 2, பூண்டு கொஞ்சம், கொத்தமல்லி தழை எடுத்துருக்கோம், கருவேப்பிலை, கொத்தமல்லி. லாஸ்ட்டாக கொஞ்சோன்னு புளி ஊற்றிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம பொங்கலுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும், இட்லி, தோசை, பொங்கலுக்கெலாம். ரைஸுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம துவரம் பருப்புலேயே வைக்கிறதுக்கு பாசிப்பருப்பு போட்டு நல்லா ஹெல்த்தான ஒரு சாம்பார் தான். இந்த சாம்பார் பொடி போட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வாசமாகவும் இருக்கும். பாருங்கள், ஒரு விசில் விட்டால் போதும். ரொம்ப இது வந்து கொலையே இருக்கக்கூடாது, ஏன்னா மறுபடியும் நம்ம காய் போட்டு விசில் விட போகிறோம். இப்போ பருப்பு போட்டாச்சு, கொஞ்சம் வெங்காயம், பூண்டு போட்டுக்கிட்டோம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஞ்சத்தூள்லேயே கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இது மூடி போட்டு ஒரு விசில் விட்டால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து வெந்திருக்கணும், ரொம்ப கொலையே இருக்கக்கூடாது. ஏன்னா பாசிப்பருப்பு ரொம்ப குழஞ்சா நல்லா இருக்காது, இந்த அளவுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இதை நம்ம சட்டிலேயும் வேக வைக்கலாம். டைமிங்காண்டி குக்கரில் வச்சிட்டோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா காயும் நறுக்கி வச்சது எல்லாம் ஒன்றா போட்டுட்டோம். உப்பு போட்டுக்கலாம். உப்பு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாத்தூளையும் போட்டுட்டு அதுவும் ஒரு 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 2 விசில் விட்டால் போதும். பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக சட்டுன்னு நம்ம எப்படி செய்கிறதுன்னு காமிச்சிருக்கோம் இந்த சாம்பார். எடுத்து வச்சுருக்க மசாலா போட்டுடலாம். இந்த சாம்பார் தூள், தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், ஏற்கனவே கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டோம். இந்த சாம்பார் தூள் ரொம்ப நல்லாயிருக்கும், கடை டேஸ்ட்டில் இருக்கும். பாருங்கள், நம்ம வந்து ரொம்ப சீக்கிரமாக காலையில் டிஃபனுக்கு சட்டுன்னு நம்ம ஒரு சாம்பார் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு எல்லாமே மொத்தமாக நறுக்கி வச்சுட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு லாஸ்ட்டில் தாளித்து விட போகிறோம். மாதிரி 2 சிம்மில் வச்சா ஒரு விசில் போதும், வேகமாக வச்சா ஒரு 2 விசில் போதும். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு இதுக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய், நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு சோம்பு, கடுகு, கொஞ்சோண்டு மிளகு, வரமிளகா 1 போட்டு தாளிச்சுக்க போகிறோம்.
நீங்கள் இப்படி சோம்பு போட்டு தாளித்து பாருங்கள், ரொம்ப வாசமாக இருக்கும். இதில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். நம்ம சாம்பார் தூள்லேயே பெருங்காயம் நிறையா இருக்கும், ஆனால் தாளிக்கும் போது கொஞ்சம் போட்டால் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். இந்த சாம்பார் ரொம்ப பொங்கலுக்கெலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். டிஃபன் சாம்பாராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், சாப்பாட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. கொஞ்சமாக புளி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற காய் பருப்பு எல்லாத்தையும் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், ஒரு சிம்பிளான டக்குன்னு ரெடி ஆகக்கூடிய ஒரு சாம்பார் தான் இது. ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் தூள் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு இருக்கும் இந்த டேஸ்ட்டு. அது மாதிரி நல்லா ஒரு சாம்பார் பொடி ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது நல்லா இருக்கான்னு எங்களுக்கு தெரியப்படுத்துங்க கமெண்டில். பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு போடுங்க. ஏன்னா நீங்கள் அப்படி சொல்கிறது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆகும். உங்களுக்கு பிடிச்சு தான் நாங்கள் சமைக்கிறோமான்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கமெண்டு அதில் நீங்கள் போடுங்க.